வணக்கம். நாங்க ரெடி நீங்க ரெடியா அப்படின்ற இன்னைக்கு இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போற டெக்னாலஜி பார்த்தோம் அப்படின்னா பிளாக் செயின் டெக்னாலஜி. இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா வேரியஸ் ஃபீல்டுல இதை இன்னைக்கு கரண்டா பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ், எஜுகேஷன், இந்த மாதிரி வேரியஸ். இப்போ நம்ம பிளாக் செயின் அப்படின்றத பார்த்தோம்னா கிரிப்டோ கரன்சில நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கிரிப்டோ கரன்சில பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்படி வாட்ஸ்அப் எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் அப்படின்ற மாதிரி ஒரு டெக்னாலஜியை வாட்ஸ்அப்ல ஒருத்தருடைய மெசேஜ் இன்னொருத்தர் படிக்க முடியாது அன்டில் அந்த கம்பெனி அலோவ் பண்ணாத வரைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டெக்னாலஜி இருக்கோ, அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த பிளாக் செயின் டெக்னாலஜில நிறைய ஆர்கனைசேஷன், நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்காங்க. வாங்க நம்ம இன்னைக்கு டாபிக்ல பார்த்தோம் அப்படின்னா பிளாக் செயின் டெக்னாலஜினா என்ன, அதுல என்னென்ன விஷயங்கள் இன்க்ளூட் ஆகுது, அதுல எது என்ன பர்பஸ்க்காக அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேஜரா இதை எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில இதை எப்படி எல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்றத நம்ம இந்த ஃபீல்டுல எக்ஸ்பர்ட்டா இருக்கிற நவீன் குமார் கிட்ட தான் நம்ம இதை கம்ப்ளீட்டா டீடைல் தெரிஞ்சுக்க போறோம். அவங்க நிறைய விஷயம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. டைரக்டா நம்ம அவருக்கு கேட்போம். வணக்கம் நவீன். நவீன், இந்த பிளாக் செயின் டெக்னாலஜினா என்ன, அது பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில அது என்னென்ன சிம்பிளா அதை பத்தி ஒரு கம்ப்ளீட் டீடைல் சொல்ல முடியுமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் மார்னிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிளாக் செயின்ங்கிற நம்ம தெரிஞ்சதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 10 years பேக் நம்ம எப்படி எல்லாருமே கிளாஸ் ரூம்ல உட்காந்து நம்ம படிச்சுட்டு இருந்தோம். அப்போ இருந்த பேப்பர்ஸா இருக்கட்டும், எக்ஸாம் பேப்பர்ஸ், மார்க் ஷீட், சர்டிபிகேட்ஸ் எல்லாமே பேப்பர் ஃபார்மேட்ல தான் இருந்துச்சு. பட் இப்போ என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே டிஜிட்டல்ல மாறிச்சுன்னா மெஜாரிட்டி எல்லாமே ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கணும், ஆன்லைன் எக்ஸாம்ஸ், ஆன்லைன் சர்டிபிகேட்ஸ் எல்லாமே எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாமே டிஜிட்டலா மாறிடுச்சு. ஆனா இந்த டிஜிட்டல் ஆன உடனே எல்லாருக்கும் மெஜாரிட்டி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன நடக்குதுன்னா சர்டிபிகேட் ஒரிஜினலா இருக்கா, ஃபேக்கா இருக்கா, இதாச்சும் எடிட் பண்ணிருக்காங்க, எடிட் பண்ணலையாங்கிற ஒரு நமக்குள்ளே ஒரு ப்ராப்ளம் வருது. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு வந்த ஒரு செயல் தான் பிளாக் செயின் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளாக் செயின் என்ன தெரிஞ்சுக்கணும், பிளாக்ஸ் என்ன தெரிஞ்சுக்கணும். பிளாக்ஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை, சிம்பிளா சொல்லணும் பிளாக்ங்கிறது ஒரு டேட்டா கண்டெய்னர். ஒரு கண்டெய்னரை நம்மளை பத்தின டீடைல்ஸோ அதில் டேட்டா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பிளாக்ல இருக்குன்னா ஒரு பிளாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கண்டெய்னர்னா அதான் பிளாக்னு சொல்லுவாங்க. இப்போ இதே மாதிரி இப்போ ஒரு பிளாக் இருக்கு, ப்ரீவியஸா இன்னொரு பிளாக் இருக்கு, நெக்ஸ்ட் ஒரு பிளாக் இருக்கு, இந்த மாதிரி தௌசண்ட்ஸ் ஆஃப் பிளாக்ஸ் இருக்குன்னா அது எல்லாமே இன்டர்லிங்க் ஆயிருக்கும் ஒரு கனெக்ஷனோட, செயினிங் லிங்க்னு சொல்லுவாங்க. இந்த பிளாக்ஸும் லிங்க் ஆயிருக்கனால தான் இதை பிளாக் செயின் சொல்லுவாங்க. நீங்க பிளாக் செயினோட ரொம்ப பெரிய டெக்னாலஜின்னு நினைக்க வேண்டாம். சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் பேசிக் கான்செப்ட். இன்னொன்று இப்ப இமேஜின் பண்ணுங்க, ஒரு காலேஜ்ல ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் டீடைல்ஸ் ரெஜிஸ்டர்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி எப்படி இருக்கும், அது எல்லாமே ஒரு ரெஜிஸ்டர் ஃபார்மேட்ல ஒரு கபோர்டுக்குள்ளேயோ அந்த டெஸ்க்லயோ வச்சிருப்பாங்க. அதை யார் வேணாலும் ஈஸியா திறந்து மாற்ற முடியும், எடிட் பண்ண முடியும், என்ன வேணா பண்ண முடியும். இப்ப பிளாக் செயின் என்ன பண்ணுதுன்னா சேம் இதேதான். இப்ப நெட்வொர்க் ஃபார்மேட்ல அந்த பிளாக் செயின் வச்சிருக்குன்னா இப்ப அதோட ஒரிஜினலோட எக்ஸாக்ட் காப்பீஸ் ஒரு சிஸ்டம்ல இல்ல 100 சிஸ்டம்ல, தௌசண்ட்ஸ் ஆஃப் சிஸ்டம்ஸ்ல இது ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ ஒன்ஸ் யாராச்சும் அதை ஹேக் பண்ணி அதை மாத்த ட்ரை பண்ணோம்னா ஒரு சிஸ்டம் நம்ம மாத்தினாலுமே இந்த சிஸ்டம் சொல்லும் எங்களுக்கு இது மேட்ச் ஆகல, எங்களுக்கு இது கரெக்டா பவுண்ட் ஆகல, மேட்ச் ஆகலன்ட்டு ஈஸியா யாராலையும் மாற்ற முடியாது. இதனாலே உங்க டேட்டா ரொம்ப சேஃபா இருக்கும், நம்மளால கன்ஃபார்ம் சொல்ல முடியும். இதுதான் பிளாக் செயின் சொல்லுவாங்க. எஜுகேஷன் சிஸ்டம்ல பிளாக் செயின் எதுக்கு முக்கியம்னு பாக்குறோம்னா, இப்போ ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்க சென்னையில படிக்கிறாங்கன்னா இப்போ யூஎஸ் கம்பெனிக்கு அவங்க அப்ளை பண்ணிருக்காங்க, ஜாப் போகணும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களை வெரிஃபை பண்ணுவாங்க. அவங்க என்ன டிகிரி படிச்சிருக்காங்க, அவங்க முதல்ல டிகிரி படிச்சிருக்காங்களா இல்ல ஃபேக் டிகிரி வச்சிருக்காங்களா, அதெல்லாம் பண்ணும். முன்னாடி இருக்க சிஸ்டம் என்ன பண்ணுவாங்கன்னா இதை டிகிரி பண்றதுக்கு அவங்க காலேஜ் இமெயில் அட்ரஸ் செக் பண்றதா இருக்கட்டும், அந்த காலேஜ்ல அவங்க போட்டு அவங்க ரிப்ளைக்கு வெயிட் பண்றதா இருக்கும், அவங்க ரிப்ளைக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும், டேஸ் ஆகும், வீக்ஸ் ஆகும், ரொம்ப லேட் ஆகும், இது காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ் ஆகும் வரும். பட் இப்போ இதே பிளாக் செயின் இருந்துச்சுன்னா டிகிரி நம்ம செக் பண்ணோம்னா வித்தின் த செகண்ட்ஸ்லேயே இவங்க கரெக்டா இருக்காங்க, இவங்க ஃபேக் பண்ணிருக்காங்கன்னு வித்தின் செகண்ட்ஸ்ல ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு பிளாக் செயின் ரொம்ப யூஸ் ஆகுது. அதாவது கம்பெனி ஒன் கிளிக் பண்ணாலே இன்ஸ்டன்டாவே உங்களுக்கு வெரிஃபிகேஷன் வரும், செகண்ட்ஸ் ரிசல்ட் இருக்கும். இப்ப யோசிச்சு பாருங்க, ஃபாஸ்டரான இப்ப இருக்க டிஜிட்டல் வேர்ல்ட்ல ஸ்லோவர் வெரிஃபிகேஷன் கரெக்டா இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. அதுக்காக தான் நம்ம பிளாக் செயின் ரொம்ப யூஸ் பண்றோம். ட்ரெடிஷனல் எஜுகேஷன்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருதுன்னா மெஜாரிட்டியா வர ப்ராப்ளம்ஸ் என்ன வருதுன்னா ஃபேக் சர்டிபிகேட்ஸ். இப்போ இன்னும் சொல்ல போனோம்னா ஒரு டிகிரியை டிஜிட்டல் பிரிண்டர்ல பிரிண்ட் எடுக்கிறப்பவே நிறைய பேர் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி ஃபெயில் ஆனதெல்லாம் பாஸ் போட்டு அதை ஃபேக் பண்ண நிறைய பண்றாங்க, இதெல்லாம் பண்றாங்க. செகண்ட் ப்ராப்ளம் என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா வெரிஃபிகேஷன் டிலே ஆகுது. இப்போ ஒரு ஹெச்ஆர் ஒரு பர்சன்ஸை வேலைக்கு எடுக்கிறாங்கன்னா அவங்களோட டிகிரியை வெரிஃபை பண்ண நினைக்கிறாங்கன்னா டேஸ் ஆகும், ரொம்ப லேட் ஆகும்.
இதனால அவங்களுக்கு தான் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகும், டைம் வேஸ்ட் ஆகும். மூணாவது ப்ராப்ளம் வந்து இருக்குன்னா டேட்டா சேஃப்டி. சென்ட்ரல் சர்வர் யாராச்சும் ஒருத்தவங்க ஹேக் பண்ணாங்கன்னா ஈஸியா அவங்க டேட்டாஸை மாற்ற முடியும். இதனால ஸ்டூடெண்டோட டேட்டா எல்லாமே ரொம்பவே ரிஸ்க் ஆகும். ஃபோர்த் ப்ராப்ளம் ஸ்டூடெண்ட் கண்ட்ரோல் இல்ல, காலேஜ் கண்ட்ரோல் எல்லாம் இருக்கும். உங்க சர்டிபிகேட் உங்களுக்கு இல்லாதப்ப உங்களுக்கு எந்த வகையான நம்ம சர்டிபிகேட் நல்லா பார்க்க முடியுற ஒரு ஃபீல். இந்த எல்லா ப்ராப்ளமுக்குமே பிளாக் செயின்ங்கிறது ரொம்பவே யூஸ் ஆகுது. இப்போ பிளாக் செயின் எஜுகேஷன்ல என்ன மாதிரி கோர் கான்செப்ட் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கணும். மெயினா அது ஒர்க் ஆகிற கோர் கான்செப்ட் டிஎல்டின்னு சொல்லுவாங்க, அதாவது டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர் டெக்னாலஜி சொல்லுவாங்க. இதுதான் இதோட பேரண்டல் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. லெட்ஜர்னா ஒன்றும் இல்லை, ஒரு டிஜிட்டல் ரெக்கார்ட் புக் தான் லெட்ஜர்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள்னா இப்போ ஒரு பேங்க் லெட்ஜர் இருக்குன்னா பேங்க் லெட்ஜர் என்ன பார்க்கணும், டிரான்சாக்ஷன்ஸ் என்ன ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். காலேஜ் லெட்ஜர்ல என்ன இருக்குன்னா காலேஜ் லெட்ஜர்ல மார்க்ஸ் இருக்கும், ஃபீஸ் இருக்கும், ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸ், இந்த மாதிரி டீடைல்ஸ் தான் இருக்கும். இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்னா என்ன சொல்லணும்னா, டிஸ்ட்ரிபியூட்டர்னா அதுக்கு ஒரு சிங்கிள் பர்சன் இல்லை, ஒரு பிளேஸ்ல இல்லாம எக்ஸாக்ட் காப்பி எக்கச்சக்க பிளேஸ்ல இருக்கும். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், ஒரு கம்ப்யூட்டர் மட்டும் நம்ம டீடைல்ஸ் இருக்காது, ஹண்ட்ரட்ஸ்ல தௌசண்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் தான் நம்மளோட டேட்டாஸ் இருக்கும். ஒன்ஸ் யாராச்சும் அதை ஹேக் பண்ண நினைச்சா கூட மற்ற கம்ப்யூட்டர் சொல்லி கொடுத்துரும் இதுல என்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் வருதுங்கிற மாதிரி. சோ இதுதான் டிஎல்டின்னு சொல்லணும், டிஸ்ட்ரிபியூட்டட் லேயர் டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி தான் மெயின் கோர் கான்செப்ட்ல தான் பிளாக் செயின் எஜுகேஷன் இருக்காது. மற்றபடி இதுல வர மற்ற கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைசேஷன். டீசென்ட்ரலைசேஷன்னா அதுக்குன்னு ஒரு சிங்கிள் ஓனர் இல்ல, மல்டிபிள் ஓனர்ஸ் இருப்பாங்க. அதாவது ஒட்டுமொத்தத்தையும் ஒரு நெட்வொர்க் டிசைட் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. மெயின் கான்செப்ட் இன்னொன்னு இம்யூட்டபிலிட்டி. ஒன்ஸ் நம்ம டேட்டா என்டர் பண்ணோம்னா அதை மேல கடைசி வரை சேஞ்ச் பண்ண முடியாது. டெலிட் பட்டன் அதுக்கு இல்லை, எடிட் பட்டன் அதுக்கு இல்லை, ரிமூவ் பட்டன், ஆல்டர் பட்டன் எதுவுமே இல்லை. நம்ம டேட்டா சேவ் பண்ணிட்டோமா எந்த ஒரு ஹேக் நினைச்சா அதை மாற்ற முடியாது. தேர்ட், பீர் வெரிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஒரு ஃபர்தர் நான் சொன்னா மட்டும் பத்தாது. அதாவது ஃபர்ஸ்ட் இந்த கம்ப்யூட்டர் கான்செப்ட் தான், இவங்க மட்டும் சொன்னா பத்தாது, மத்த எல்லாரும் டிசைட் பண்ணணும் இது எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கு, எங்களுக்கு அவங்க மாத்துறது எங்களுக்கு மேட்ச் ஆயிருக்க மேட்ச் ஆகல, இந்த பர்சனை சேஞ்ச் பண்ண ட்ரீட் பண்றாங்க கரெக்டா தப்பான்னு பீர் வெரிஃபிகேஷன் சொல்லிருக்கோம். இப்போ கிரிப்டோ கிராஃபின்னு ஒன்று இருக்கு, நாலா கான்செப்ட். கிரிப்டோகிராஃபிங்கிறது சிம்பிள் கான்செப்ட் தான், ஒன்றும் இல்லை, பாஸ்வேர்டு விட ஸ்ட்ராங் செக்யூரிட்டி, மேத்தமெட்டிக்ஸ் ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி, அது ஒரு பேட்டர்ன்ஸ்ல ஒர்க் ஆகிற மாதிரி. வெறும் பாஸ்வேர்டு வச்சு மட்டுமே இல்லாம மேத்தமெட்டிக்ஸ் நிறைய ஒர்க் ஆகுது. இப்போ இதை எஜுகேஷன் ஒர்க் ஃப்ளோல பிளாக் செயின் எந்த மாதிரி யூஸ் பண்றான்னு பாக்காங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலேஜ் என்ன பண்ணுவாங்கன்னா சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க. சர்டிபிகேட் வந்து அவங்களுக்கு என்ன, இப்போ காலேஜ் முடிச்சிட்டாங்க டிகிரி கொடுத்து ஜஸ்ட் ஒரு பிடிஎஃப் மட்டும் டிகிரி கொடுக்காம அந்த டிகிரி அவங்க குடிச்சதை பிளாக் செயின்ல அப்லோட் பண்ணுவாங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வர எம்ப்ளாயி வந்து வெரிஃபை பண்ணணும்னா அவங்க காலேஜ் வெப்சைட் போகணும் தேவையில்ல, போன் கால் பண்ணணும், மெயில் பண்ண எந்த நீடுமே இல்லை. ஜஸ்ட் நம்ம பிளாக் செயின் போயிட்டு அவங்க கரெக்டா இருக்காங்களா இல்லையாங்கிற வெரிஃபை பண்ணாலே எந்த ஒரு டைம் கன்செப்ஷனும் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும், உங்களுக்கு ப்ராப்ளம் வராமல் இருக்கும். எஜுகேஷன்ல ரொம்ப பெரிய பிக்சர் இருக்குது. செக்யூர் டிஜிட்டல் சர்டிபிகேஷன் இருக்கு. இது எப்படின்னா பிளாக் செயின் சர்டிபிகேட் பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா அது யாராலையும் ஃபேக் பண்ண முடியாது. ஒன்ஸ் நம்ம என்ட்ரி பண்ணா தான் எடிட் பண்ண முடியாது, டெலிட் பண்ண முடியாது. இது இன்னொரு அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா இப்போ காலேஜ் க்ளோஸ் ஆனாலுமே வெப்சைட் ஏதாவது கிராஷ் ஆனாலுமே உங்க சர்டிபிகேட் சேஃபா தான் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டிஜிட்டல் வேலட்ல எல்லா சர்டிபிகேட்ஸும் வச்சுக்கலாங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. எம்பவரிங் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ட்ரெடிஷனல் சிஸ்டம்ல ஸ்டூடெண்ட் ரொம்ப டிபெண்டா இருப்பாங்க, காலேஜ் பெர்மிஷன் இல்லாம அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. இப்போ இதே பிளாக் செயின் இருந்துச்சுன்னா ஸ்டூடெண்ட் தான் ஓனரு, ஸ்டூடெண்ட் தான் கண்ட்ரோலர், ஸ்டூடெண்ட் தான் டெசிஷன் மேக்கர். ஸோ உங்க சர்டிபிகேட்ஸ் யார் பார்க்கணும், எவ்வளவு நேரம் அதை பார்க்கணும், யார் ஆக்சஸ் பண்ணணுங்கிறது எல்லாமே நீங்க கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்க சர்டிபிகேட் உங்கள்கிட்ட சேஃப்டியாவே இருக்கும். இதுதான் ரியல் எம்பவர்மெண்ட் சொல்லுவாங்க. ஃபியூச்சர் ஆஃப் பிளாக் செயின் எஜுகேஷன். இப்போ இருக்க பிளாக் செயின் இந்த யூஸ் பண்றாங்க. ஃபியூச்சர்ல என்ன மாதிரி யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம் ரிசல்ட் வந்து இப்போ வரனா ரிசல்ட் வந்து அதான் பிளாக் செயின் அப்லோட் பண்ணிட்டு எக்ஸாம் ரிசல்ட்டே பிளாக் செயின் அப்லோட் பண்ணி பப்ளிஷ் ஆகுற மாதிரி வைக்க போறாங்க. இதனால இன்ஸ்டன்டா யாராலுமே டிகிரி வந்து அதை ஃபேக் பண்ண முடியாது, வர்றப்பே ஒரிஜினல் எந்த எடிட்டபிள் இல்லாம வரதான் செய்யும். மார்க் மேனிபுலேஷன் 0 ஆகும். குளோபல் எஜுகேஷன்ல பாஸ்போர்ட், அதாவது நீங்க எந்த கண்ட்ரி அப்ளை பண்ணாலுமே டிகிரி எக்ஸ்பிரஷன் எந்த ஒரு தேவையும் இல்லை. பிளாக் செயின் இட் செல்ஃப், பிளாக் செயினே உங்களுக்கு சொல்லிடும் உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, கரெக்டா தான் இருக்காங்க சொல்லிடுவாங்க. இப்ப மெஜாரிட்டி நீங்க ஒரு கொஸ்டின் கன்க்ளூஷன் பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி என்ன கேட்பாங்க, பிளாக் செயின் வந்து ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிப்பான்னு கேட்பாங்க. பிளாக் செயின் ஏஐ ரீப்ளேஸ் பண்ண வரல, அதை ஸ்ட்ராங் பண்ணதான் வந்திருக்கு. ட்ரூத்தா இருக்கட்டும், டிரான்ஸ்பரன்சியா இருக்கட்டும், செக்யூரிட்டியா இருக்கட்டும், இது எல்லாமே எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல நமக்கான உரிமை எந்த இதுவும் யாரும் மாத்திரக்கூடாதுனால பிளாக் செயின் ரொம்ப யூஸ் பண்ணுறது நல்லா கன்ஃபார்ம் சொல்ல முடியும். பிளாக் செயின் இந்த எஜுகேஷன் மூலம் தான் கொண்டு வருதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பத்தி எல்லாமே தான் பிளாக் செயின் கோர் கான்செப்ட்ஸ், இதெல்லாம் ஒர்க் ஆகுது. பிளாக் செயின் எந்த அளவுக்கு எஜுகேஷன் சிஸ்டம் ஒர்க் ஆகுதுலாம் இது எல்லாமே கவர் ஆகிடும். ஓகே, குட். இப்போ
பிளாக் செயினா செக்யூர்டான டெக்னாலஜி அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஆஸ்பெக்ட்ல அது செக்யூர்டான டெக்னாலஜி? செக்யூர் டெக்னாலஜி. இப்ப டேட்டா வந்து இப்போ ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னா ஒரு கம்ப்யூட்டர் மட்டும் இருக்காது, எல்லா கம்ப்யூட்டர்ஸும் இருக்கும். யாராச்சும் ஒரு ஆள் வந்து சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றாங்க. ஒரு ஹேக்கர், இப்ப எக்ஸாம்பிள் ஒரு ஹேக்கர் ஒருத்தவங்க உள்ள வராங்க. ஹேக்கர் உள்ள வந்துட்டு அதை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணாலுமே அது ஒன்ஸ் சேஞ்ச் ஆனாலுமே மற்ற சேஞ்ச் ஆகாது. அது எல்லா கம்ப்யூட்டரும் இல்ல அவங்க ஹேக் பண்றாங்கன்னு சொல்லி கொடுக்கும். ஸோ இதுல செக்யூர்டா தான் இருக்கும், யாராலும் ஹேக் பண்ண முடியாது. ஒன்ஸ் அதை என்ட்ரு பண்ணா அதை ஆல்டர் பண்ண முடியாது, டெலீட் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. நெட்வொர்க் அக்செப்ட் பண்ணவும் மாட்டாங்க. ஒரு சிஸ்டம்ல எப்படி காட்டு, மற்ற சிஸ்டம் எல்லாம் வேற மாதிரி காட்டுது, அப்ப இங்க ஏதோ எரர் நடந்துச்சுன்னு காட்டுவாங்க. அதனால இது ரொம்ப செக்யூரிட்டி நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியும். ஓகே ஓகே. இப்போ இதுல வாட் இஸ் சென்ட்ரலைஸ்டு டெக்னாலஜி அண்ட் டீசென்ட்ரலைஸ்டு டெக்னாலஜி பிளாக் செயின்ல வந்து பார்த்தோம்னா எப்படி ஒர்க் ஆகும்? வாட் இஸ் தட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளாக் செயின்ங்கிறது சென்ட்ரலைஸ்டா டீசென்ட்ரலைஸ் தெரிஞ்சுக்கணும். சென்ட்ரலைஸ் டீசென்ட்ரலைஸ் தெரிஞ்சுக்கணும். சென்ட்ரலைஸ்னா இப்போ ஒரு விஷயம் இருக்குன்னா அதுக்கு ஒரு ஆள் தான் ஓனருங்கிறது சென்ட்ரலைஸ்டு. டீசென்ட்ரலைஸ்னா அவங்களுக்கு ஒரு ஓனர் இல்ல, மல்டிபிள் ஓனர்ஸ் இருப்பாங்க. அதாவது ஒரு ஹோல் நெட்வொர்க்கே கண்ட்ரோல் பண்ற மாதிரி. ஒருத்தட்ட மட்டும் சொன்னா பத்தாது, ஒட்டுமொத்த எல்லாத்தையும் சொன்னாதான் அது சேஞ்சஸ் பண்ண முடியும்னா. சோ பிளாக் செயின் சென்ட்ரலைஸ்ல வரும், டீசென்ட்ரலைஸ்ல வரும். அதுக்குன்னு சிங்கிள் சர்வர் இல்ல, சிங்கிள் ஓனர் இல்ல, மல்டிபிள் நெட்வொர்க்ஸ் வந்து ஆரம்பிப்பாங்க. சோ உங்க டேட்டா சேஃபா தான். இப்போ நீங்க டேட்டாஸ் வந்து பார்த்தோம்னா ஒன்ஸ் நம்ம என்ட்ரி பண்ணிட்டோம் அப்படின்னா மாடிஃபைவே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்க. ஏன்னா என்ட்ரி பட்டன் இல்லை, எக்ஸிட் பட்டன் இல்லை, மாடிஃபை பட்டன் எதுவுமே இல்லை அப்படின்னு. பட் இப்படிதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா ஹையர் எண்ட்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் சைட்ல ஒருத்தருடைய வாட்ஸ்அப் உரையாடல்கள் வந்து எடுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் கம்பெனி கிட்ட கேட்டா அந்த டேட்டா வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க அந்த ஏதாவது ஒரு இடத்துல அது ஸ்டோர் ஆகும். பட் இந்த டெக்னாலஜி வந்து அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் செக்யூரா இருக்கனால அந்த அளவுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்னு சொல்றேன். இப்போ ஒரு யூசரை வந்துட்டு இப்போ வந்து நான் தெரியாம என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நான் வந்து ஒரு இது போயிட்டு நான் வந்து தெரியாம ஒரு மாத்தி அப்ளை பண்றேன்னு வச்சுக்கோங்க. என் பேர் இப்ப நவீன் குமார் கேப் கொடுத்து அப்படி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்ளை பண்ணிட்டேன்னா நான் அவங்கள்ட்ட போய் ஐயோ நான் வந்து மாத்தி அப்ளை பண்ணிட்டேன், என்னால இது சேஞ்ச் பண்ண முடியும், சேஞ்ச் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு போய் பிளாக் செயின் போய் சொல்ல முடியாது. என்ன இஷ்யூ ஆகும்னா நம்ம ஒன்ஸ் டேட்டா என்ட்ரு பண்றோம்னா அதை டெலிட், ஆல்டர், எடிட் எதுவுமே நம்மளால பண்ண முடியாது. அதுக்கு பதில் ஆப்ஷன் என்ன பண்ணானா அவுட் டேட்டா இன்வாலிட் பண்ண முடியும். நான் மாத்தி பண்ணிட்டேங்க. எக்ஸாம்பிள் இப்போ நீங்க பாஸ்வேர்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னா பாஸ்வேர்ட்ல தப்பு நினைச்சுங்கிறதுக்காக உங்க பாஸ்வேர்ட் ஆல்டர் யாரா பண்ண முடியுமா, எடிட் பண்ண முடியுமா? கண்டிப்பா ஆகாது. என்ன பண்ணாங்க, அந்த பாஸ்வேர்ட் அவுட் டேட் ஆயிடுச்சு, இன்வாலிட் ஆயிடுச்சு. சோ இது உங்களுக்கு புதுசா இன்னொரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி அதுல எந்த அளவுக்கு மிஸ்டேக் வராத மாதிரி பாக்குறாங்க, இந்த தப்பு வராம கரெக்டா பண்ற மாதிரி இருக்குதான் இதோட கோர் கான்செப்ட். ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகிறது பைனரி லாங்குவேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, 1010 இதுல தான் அது அதனோட ப்ரோக்ராம் டிசைனிங் வந்து பார்த்தோம்னா அதுதான். இப்போ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளாக் செயின் அப்படின்னும் போது இந்த இடத்துல நம்ம பிளாக் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பிளாக் செயின்ல? பிளாக்னா என்ன, அது எதுக்காக? சிம்பிளா சொல்லணும்னா பிளாக்ங்கிறது ஒரு டேட்டா கண்டெய்னர். ஒரு கண்டெய்னர்ல உங்களை பத்தின டேட்டாஸ், இன்ஃபர்மேஷன்ஸ் வேற எதுவும் இருக்கோ அது எல்லாமே ஒரு கண்டெய்னர்ல இருக்கிறது தான் பிளாக்ஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய பிளாக்ஸ் இருக்கும், ப்ரீவியஸ் பிளாக்ஸ் இருக்கும், நெக்ஸ்ட் பிளாக்ஸ் இருக்கும். இந்த மாதிரி லட்சக்கணக்கான மில்லியன்ஸ் கணக்கான பிளாக்ஸ் தான் இருக்கும். எல்லாமே இன்டர்லிங்க் ஆயிருக்குன்னா செயினிங் சொல்லுவாங்க. சோ இந்த பிளாக் செயினிங் தான் பிளாக்ஸ் எல்லாமே இன்டர்லிங்க் ஆயிருக்க செயினிங் சொல்லுவாங்க. ஓகே. வாட் இஸ் இம்யூட்டபிலிட்டி இன் பிளாக் செயின் டெக்னாலஜில? இம்யூட்டபிலிட்டினா என்ன? இம்யூட்டபிலிட்டிங்கிறது ஒரு கோர் கான்செப்ட் மாதிரி. ஒன்ஸ் அந்த டிஎல்டி மாதிரி தான் இருக்கும். ஒன்ஸ் நம்ம டேட்டா என்ட்ரு பண்ணிட்டோம்னா அதை நம்மளால கன்ஃபார்ம் எடிட் பண்ண முடியாது, ஆல்டர் பண்ண முடியாது, டெலிட் பண்ணவும் முடியாது. சோ எந்த ஒரு ஆப்ஷனும் பாசிபிளே இல்லை. இதுல இன்னொரு நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது, அவுடேட் பண்ண முடியும் நான் சொன்னேன். இப்ப நீங்க இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்கலாம்னா, சப்போஸ் இப்போ ஒரு ஹேக்கர் தெரிஞ்சுக்கிட்டு இப்ப என் பேர் ஒரு ஹேக்கர் உள்ள வந்து நான் தான் நவீன், இது என்னோட ஐடி தான், அதை மாத்த ட்ரை பண்றேன், எனக்கு மாத்த முடியாது. ஆனா அவன் என்ன பண்ணுவான், இது அவுடேட் ஆயிடுச்சு, இன்வாலிடா இருக்கு, எனக்கு அவுடேட் பண்ணிட்டாங்க, அவங்க இன்வாலிட் பண்ணிட்டாங்க, என் டீடைல்ஸ் திருட நிறைய சான்ஸ் இருக்கு. ஆனா அதுவும் இங்க பாசிபிள் இல்லை. ஏன்னா எடுத்த உடனே அப்பெல்லாம் நல்லா பண்ண முடியாது. அது நான் தானே வெரிஃபிகேஷன் ஸ்டெப்ஸ், பிரைவேட் கீஸ் நிறைய இருக்கு. எக்ஸாம்பிள் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு, டிஜிட்டல் சிக்னேச்சர் இருக்கு, இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ஸோ ஒரு ஹேக்கர் உள்ள வந்தாலுமே இதை ஹேக் பண்றது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா அது நான் மனசு வச்சாலுமே என்னாலுமே என்னோட டீடைல்ஸ் மாற்ற முடியாது. அவுடேட்டட் பண்ணிட்டு புதுசா ஒன்று கிரியேட் தான் பண்ண முடியும். தவிர ஒன்ஸ் நான் என்ட்ரு பண்ணிட்டேன்னா அதை யாராலையும் மாற்ற முடியும், இதுவே ஹேக்கரே வந்தாலும் மாற்ற முடியும். ஓகே. இது பிளாக் செயின் டெக்னாலஜியை வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஸ் பண்றதுக்கு ஏன்னா அது பர்டிகுலர் ஸ்கில் வேணுமா,
இல்ல யார் வேணும்னாலும் பிளாக் செயின் டெக்னாலஜியை வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் கூகுள் டிரைவ் மாதிரி அதை யார் வேணாலும் அதை யூஸ் பண்ண முடியுமா? ஏதாவது படிச்சிருக்கணுமா இந்த இண்டஸ்ட்ரியில? இப்போ வர நிறைய காலேஜஸ்லயே பிளாக் செயின்ங்கிற பத்தின சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிளாக் செயின்ங்கிறது ஃபியூச்சர்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப எல்லாருக்கும் கம்பல்சரி கத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப இருக்காது. நான் பிகினர் சீன்ஸ் டெக்னாலஜிஸ்ல நிறைய வரும். லைக் இதுக்கெல்லாம் ஒரு சில கோடிங் ஸ்கில்ஸ் எல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். யூசருக்கு ஒரு சிம்பிள் இன்டர்ஃபேஸ் மட்டும் இருந்தால் மட்டும் போதும். இப்ப சப்போஸ் அதுவே பாத்தீங்கன்னா ஒரு சில ஸ்கில் செட்ஸ் நிறைய முக்கியம்னு சொல்லுவாங்க. அதுல என்னென்ன ஸ்கில் செட்ஸ் வேணுங்கிறது என்னன்னா, ஈத்தரம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஈத்தரம், ஹைப்பர்லெஜிக், ஃபேப்ரிக், ஓர்டா, சொலானா, பாலிகன், இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ்டா இருக்கு. இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னீஷியனா படிக்கிறவங்களுக்கு தேவைப்படுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த அளவுக்கு வேணுங்கிறது இல்லை. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் செயின்ல போறேன்னா இது எல்லாமே கோர் கான்செப்டா தெரிஞ்சுக்க ரொம்ப நல்லது. இது ரொம்பவே இன்டீரியர் டாபிக்ஸ்னால இப்போ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஓட தெரிஞ்சா போதும். இப்போ ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் டெக்னாலஜிஸ்ல பாத்தீங்கன்னா சாலிடிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதெல்லாம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல வரும். அந்த ப்ரோக்ராம்ல செயின் கோட்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஜாவா சம்திங் அதுல வரும். இதுக்கு ஒரு சில யூசர் இன்டர்ஃபேஸ் தெரிஞ்சுதுன்னா அவங்களுக்கு டெக்னிக்கல் வைஸ் பாத்தீங்கன்னா பேசிக் பிரிண்டட் டெக்னாலஜி HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட், ஃப்ரேம் ஒர்க்ஸ் பாத்தீங்கன்னா ரியாக்ட், ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரி பாத்தீங்கன்னா ரியாக்ட், இதெல்லாம் பேக் எண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா பேக் எண்ட்ல நோ ஜேஎஸ்ஸா இருக்கட்டும், ஜாவா, ஸ்ப்ரிங் பூட்டா இருக்கட்டும், ஈவன் பைத்தன்ல கூட எல்லாம் பண்றாங்க. இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் இன்டீரியரா தேவைப்படும். பட் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அது எப்படி ஒர்க் ஃப்ளோ தெரிஞ்ச போகும். அதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பேசிக் கோர் கான்செப்ட். DLT, டீசென்ட்ரலைசேஷன், இம்யூட்டபிலிட்டி, கிரிப்டோகிராஃபி, இது மாதிரி தெரிஞ்சுட்டாலே நீங்க எப்படி ஒர்க்கிங் பிரின்சிபல் தெரிஞ்சுட்டாலே உங்களால சர்வே பண்ணிக்க. ஓகே, இப்போ இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி வந்து எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில வந்து யூஸ் பண்றாங்க இல்லையா? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்ல முடியுமா? அது என்ன மாதிரி அதை இப்போ கரண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு? பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ்ல லைக் ரொம்ப பெரிய யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்காங்கன்னா அவங்களோட மார்க்ஸ் ரொம்பவே முக்கியம். இப்போ ஃபியூச்சர்லயோ இல்ல வேற ஏதோ இடத்துல அவங்க வேலை அப்ளை பண்ண போறாங்கன்னா அவங்க என்ன கேட்பாங்க? காலேஜ் டிகிரி மேக்ஸிமம் என்ன கேட்பாங்க? காலேஜ் படிச்சிருக்கீங்களா, என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க, எவ்வளவு CGPA வச்சிருக்கேன்னு கேட்பாங்க. இல்ல ஒரு சில ஆஃபீஸ்ல எங்களுக்கு 8 CGPAக்கு மேல வேணும், 9.9 CGPAக்கு மேல வேணும்னு நினைப்பாங்க. அது வந்து அவங்க ட்ரீம் கம்பெனியா இருக்கும். ஆனா அவங்களுக்கு CGPA இருக்காது. ஒன்ஸ் இல்ல என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம அதை டேக் பண்ணிடலாம், இப்போதைக்கு இதை மாத்தி வச்சுக்கலாம், எடிட் பண்ணி வச்சுக்கலாம் நினைப்பாங்க. ஆனா அப்படி பண்றதுனால அப்போதைக்கு வேணா அவங்க சர்வே பண்ணிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு இடத்துல எக்ஸாம்பிள் டிராகனுக்கு ஒரு படம் இருந்துச்சு. அந்த படத்தை அவங்க அழகா சொல்லியிருப்பாங்க. ஃபேக் டிகிரி வச்சு அவங்க உள்ள போயிருப்பாங்க. ஆனா ஒரு இடத்துல வெரிஃபிகேஷன், பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் வரப்போ அவங்க மாட்டுவாங்க. இதுக்காக பிளாக் செயின் அங்க இல்லாத பிளாக் செயின் வச்சு பண்ணியிருந்தாங்கன்னா அப்பவே அவங்க தெரிஞ்சுப்பாங்க இவங்க ஃபேக் டிகிரி தான் வச்சிருக்காங்க, ஒரிஜினல் CGPA இல்லைன்னு அப்பவே தெரிஞ்சுக்கும். அப்பவே இருந்துச்சுன்னா நீங்க இவ்வளவு நாள் பண்ற அவசியமே இல்லை. அந்த சிம்பிள் டெக்னாலஜிலே தெரிஞ்சுக்கும். ஸோ பிளாக் செயின்ங்கிறது ட்ரஸ்டபிளான ஒர்க்கர்ஸ் அசைன் பண்றதுக்காக தான். எஜுகேஷன் நல்லா படிச்சிருப்பாங்க, சில பேர் படிக்காம இருப்பாங்க, ஆனா ஃபேக் பண்ணிட்டு வருவாங்க. அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப கஷ்டம். ஒரு பேக் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு காலேஜ் கால் பண்ணி இமெயில் வெரிஃபை பண்றது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதுக்கு தனி டீம் ஹையர் பண்றது, அவங்களுக்கு ஒரு சம்பவம் அவ்வளவு பெருசா போறதுக்கு பிளாக் செயின் இருந்துச்சுன்னா நீங்க ஈஸியா இன்ஸ்டன்டாவே வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்ப நிறைய காலேஜ் நிறைய டெக்னாலஜி நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய காலேஜ் வரதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு சார். ஓகே, இப்போ இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி வந்து நார்மலா ஒரு டெக்னாலஜி அப்படின்னு வரும்போது அது வந்து பார்த்தோன்னா வேலை வாய்ப்புகள் குறைச்சிடும். வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இது வந்து ஏஐ வந்தது, ஏஐ வந்து வேலை வாய்ப்புகள் குறைச்சிடும். கம்ப்யூட்டர் வந்தது, அது வேலை வாய்ப்புகள் குறைச்சிடும். பட் வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு அதிகமா வேலை செய்யறது வந்து கம்ப்யூட்டர் டெக்னாலஜில தான் இருக்காங்க. இப்போ ஏஐ வந்து இது வேலையை எடுக்காது, அது வந்து பார்த்தோம்னா தெரியாதவங்களை தான் ரீப்ளேஸ் பண்ணும், தெரிஞ்சவங்களை அங்க வச்சுக்கும், தெரியாதவங்களை வெளியே அனுப்பிடும். அப்படிதான் வந்து டெக்னாலஜி மாறிடுது. இப்போ இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி வந்து எஜுகேஷன் சிஸ்டம்ல அங்க டீச்சிங்ல இருக்கிறவங்களுக்கு ரீப்ளேஸ் ஆயிருக்குமா, இல்ல இது வந்து அவங்களுக்கு அடாப்ட் பண்ற மாதிரி ஒரு டெக்னாலஜி? இல்ல, கண்டிப்பா இருக்காது. பிளாக் செயின் வந்து சப்போர்ட் சிஸ்டம் மட்டும்தான் பண்ணுமே தவிர எஜுகேஷன்ல இருக்க டீச்சர்ஸ் ரீப்ளேஸ் பண்றதுக்கோ மத்த ஏஐ டெக்னாலஜி வச்சு ரீப்ளேஸ் பண்றதுக்கோ இங்க வரல. அது நமக்கு ஒரு செக்யூரிட்டி பேசிஸ் தான் ஒர்க் ஆகுதுன்னு தவிர எஜுகேஷனுக்கும் பிளாக் செயின்ல யூசஸ் தான். இது எஜுகேஷனே மாத்த வரல. முன்னாடி இந்த எஜுகேஷனுக்கும் இப்ப இருக்க எஜுகேஷனுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. முன்னாடி நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எல்லாமே பேப்பர் ஃபார்மேட்ல இருக்கும். அதனால ஈஸியா எடிட் பண்ணிட மாத்திடுவாங்க. சில பேர் அதை வந்து பேக் பண்ணி அதை நம்ம பிரிண்டர்ல போட்டு எடிட் பண்ணி மாத்திட்டு அவங்களுக்கான டிகிரி பிரிண்ட் எடுத்துப்பாங்க. சோ அப்படிதான் அதை வந்து தடுக்க பிளாக் செயின் வந்துச்சுன்னே தவிர டீச்சிங் ப்ரொஃபஷனலோ ஏஐ ரீப்ளேஸ்க்கோ வரல. ஏஐ வந்து இது கூட ஹெல்ப் தான் பண்ணுமே தவிர ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிட்டு போக சான்சஸ்லெஸ். 1000 ஏஐ வந்தாலுமே
ஒரு ஹியூமன் ஒருத்தவங்க இருந்தா மட்டுமே தான் அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக வேணும். ஸோ ஏஐயோட ஹியூமன்ஸ் ஒர்க் பண்ணா வேலை ஈஸியா முடியுமே தவிர ஏஐ ஃபுல் அண்ட் ஃபுல் ரீப்ளேஸ் பண்ண இங்க வரல, பிளாக் செயினும் இங்க ரீப்ளேஸ் பண்ண வரலங்க தான். ஓகே, இப்போ ஒரு ஹையர் யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்த்தோம்னா பிளாக் செயின்ல டெக்னாலஜில வந்து அவங்க எஜுகேஷன் சர்டிபிகேட் அங்க ஹோல்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து கம்பெனிஸும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹையர் பண்ற கம்பெனிஸும் அவங்க பிளாக் செயின் டெக்னாலஜில அவங்க அட்டாச்மெண்ட் பண்ணி அந்த சர்டிபிகேட் இவங்க டைரக்டா வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாமா, இல்ல நாம அதுக்கு ஏதாவது பாஸ்வேர்டு யூசர் ஐடி அந்த மாதிரி ஏதாவது கொடுக்குற மாதிரி இருக்குமா? கம்பெனிஸ்க்கு இது எப்படி யூஸ் ஆகும் பிளாக் செயின்? இப்போ கம்பெனிஸ் வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக் இவர் இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்னா அவங்க கேட்க ஆரம்பிச்சிருவோம், அவங்க பேர்ல இருந்து எந்த காலேஜ் பிரச்சனை எல்லாம் கேட்கலாம். இன்ஃபேக்ட் நம்ம ஃபேக் டிகிரி வச்சிருந்தாலுமே அவங்க ஓகே சொல்லிட்டு நம்ம எந்த கம்பெனி அங்க எடுத்தோன்னே அவங்களை ஹையர் பண்ணிக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. நாங்க யோசிச்சு சொல்றோம், பார்த்து சொல்றோம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்றதுக்கு நம்ம ரெஸ்யூமோ எது இருக்கோ அதை வச்சு நம்ம டீடைல்ஸ் எடுப்பாங்க. முன்னாடி என்ன பண்ணிருப்பாங்க, காலேஜ் கால் பண்ணி இல்ல காலேஜ் மெயிலே போய் செக் பண்ணுவாங்க, அதுல கூட ஃபேக் பண்ணிருப்பாங்க. ஆனா இப்ப அப்படி இல்ல, பிளாக் செயின் டெக்னாலஜி அப்லோட் பண்ணிருப்பான். இப்ப கம்பெனி பிளாக் செயின் ஈஸியா யூஸ் பண்ண தெரியும். நான் சொன்ன டெக்னாலஜி ஸ்கோர் கான்செப்ட்லாம் ஒரு கம்பெனிக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியா அவங்களே ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு இன்ஸ்டன்டா வெரிஃபை பண்ணுவாங்க. சோ இவங்க என்ன கரெக்டா வச்சிருக்காங்களா, ஃபேக் டிகிரி இருக்கா இல்லையா, ஏதாவது ரிஸ்க் இருக்கா இல்லையா, கரெக்டா முடிச்சுட்டு வந்துட்டாங்களா, அங்க சொல்ற ஸ்கில் செட்டுக்கு இவங்க மேட்ச் ஆகுதா, காலேஜ்ல இவங்க என்ன மாதிரி எல்லாம் கத்துக்கிறாங்கிறது கரெக்டா இருக்கும். இதனால இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா ஹையரிங் டைம் ரொம்ப கம்மியாகும். இப்போ ஒரு கம்பெனி பல்கா ஒரு 1000 பேர் வராங்க, பல்க் ஹையரிங் எடுப்பாங்க, ஒரு 100 பேர் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரே நாள் ஒரு வாரத்துல 100 பேருக்கும் ஒருத்தவங்களுக்கா வெரிஃபை பண்ணி அப்ளை பண்ணி அது ரொம்ப லேட் ஆகும். பிளாக் செயின்ங்கிறப்ப வித்தின் செகண்ட்ஸ்ல உங்களுக்கு ரிசல்ட் வந்துருங்க. இப்ப ஒரு ஆள் பாக்குறாங்கன்னா வித்தின் 1 மினிட்குள்ளே இவங்க தான் கரெக்டா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். சோ இதனால உங்களுக்கு ஹையரிங் டைம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஹெச்ஆருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராம ஈஸியா ஸ்மூத்தாவும் போகும். சோ இவங்களே நம்ம பார்த்துக்க முடியும் நிறைய சான்சஸ். இப்போ இது உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ காம்ப்ளிகேட்டடா படிச்சு இவ்வளோ வெரிஃபிகேஷன் பண்ணி சர்டிபிகேட் வச்சு கம்பெனிஸ் வேலை கொடுக்குற அப்படின்றது ஒரு ட்ரெடிஷ்னலா ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயத்துல இப்போ நியூவா வந்து பார்த்தோம்னா நம்ம ரீசெண்டா ஸ்ரீதர் வேம்பு சார் ஜோஹோ ஃபவுண்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, என்னுடைய ஆர்கனைசேஷன்ல நீங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னா காலேஜ் டிகிரி எல்லாம் தேவையில்லை, நான் வைக்கிற எக்ஸாம்பிளுக்கு நீங்க எக்ஸாமை நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கனாலே உங்ககிட்ட நாலேஜ் இருக்கு ஸ்கில் இருக்கு அப்படின்னாலே நான் வேலைக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்றது. பட் இன்ஃபோசிஸ் வந்து பார்த்தோம்னா இத்தனை பர்சன்டேஜுக்கு மேல இருந்தாதான் இன்ஃபோசிஸ் எடுக்கிறதுன்றது அவங்க ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட் வச்சிருக்காங்க. பட் இப்போ ஆப்பிளா இருக்கட்டும் கூகுளா இருக்கட்டும் இவங்க யாருமே வந்து பார்த்தோம்னா உங்க எஜுகேஷன் சர்டிஃபிகேட் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் வைக்கிற ஆன்லைன் எக்ஸாம் அந்த எக்ஸாமை நீங்க பாஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான பிளேஸ்மெண்ட் நான் கொடுக்குறேன் அப்படின்றாங்க. அப்போ எது வந்து பெட்டரா இருக்கும், நாலேஜ் மட்டும் அந்த ஸ்டூடெண்ட் வளர்த்துட்டு இந்த மாதிரி ஹையர் கம்பெனிஸ்ல வந்து ஜாபை கிராக் பண்றது பெட்டரா இருக்குமா, இல்ல இவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருக்கிற இந்த சர்டிபிகேட் இந்த மாதிரி இது ஃபியூச்சர் எப்படி மாறும்? இதுல ரெண்டுமே நல்லா 50-50 தான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ நம்ம படிச்ச படிப்புன்னு ஒன்று இருக்கு, நான் வந்து இதுக்காக தான் நான் ஃபுல்லா படிச்சிருக்கேன், எனக்கு அந்த டிகிரி ரொம்ப முக்கியம்னு ஒரு சில பேர் எதிர்பார்ப்பாங்க. அந்த சைட் ஆஃப் செக்டர் கம்பெனிஸ் போனாங்கன்னா இவங்க நல்லா படிச்சிருக்காங்க, இவங்க நல்ல எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் எஜுகேஷன், செகண்ட் ஸ்கில்லுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டுமே கரெக்டானதான் பார்ப்பாங்க. ஸோ எஜுகேஷன் நல்லா படிச்சிருக்காங்க, காலேஜ் வந்து இவங்க நல்ல ஒரு டிகிரி வச்சிருக்காங்கன்னு சில கம்பெனிஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்க சொன்ன இன்னொரு செட் ஆஃப் கம்பெனிஸ் வந்து எனக்கு இந்த காலேஜ் டிகிரி முக்கியம் இல்ல, உங்க ஸ்கில் செட் தான் முக்கியம் நினைப்பாங்க. அதுவும் நல்ல விஷயம் தான். அது எதுக்காகனா இவன் ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சுட்டு இருந்து டெக்னாலஜி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு தியரியா மட்டும் படிச்சிருந்து ஒரு பிராக்டிக்கலா ஒர்க் பண்ணி பாக்குறப்போ அவங்க தெரியும் நினைப்பாங்க. சோ இதுல என்னன்னா இந்த செட் ஆஃப் சைட் பாத்தீங்கன்னா உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். எஜுகேஷன் அவனுக்கு படிப்பு வரலாம்னு அவனுக்கு ஸ்கில் செட் ஒன்று இருக்கு, நான் எதிர்பார்க்க ரெக்வயர்ட் ஸ்கில் செட் அவனுக்கு இருக்குங்கிறதா அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வைப்பாங்க. அந்த எக்ஸாம்ல நம்ம பாஸ் பண்ணணும். ஆனா அதுக்குமே நம்ம படிக்கணும், படிப்பு முக்கியம் இல்லை. ஆனா டிகிரி வச்சு மட்டும்தான் வேலை வாங்குறேன்னு ஒரு சில கம்பெனிஸ் இருந்தாலுமே டிகிரி இல்லாம கூட கம்பெனிஸ் இருக்கு. ஆனா நீங்க ஸ்டடீஸை விட்டுறக்கூடாது. ஸ்டடீஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா தெரியும் கம்பேரிட்டிவ்லி. அவன் ஸ்டடீஸும் நல்லா வச்சிருக்கானா, நானே எக்ஸாம் ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க 9 CGPA 9.5 CGPA வச்சிருப்பாங்க, அவ்வளவு CGPA வச்சிருப்பாங்க. ஆனா அப்படின்னு சில பேர் வேலை கிடைக்காம இருக்கும். ஆனா அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு இவ்வளவு டிகிரி தான் முக்கியம் இல்லை, ஆனா டிகிரி நான் எவ்வளவு படிச்சிருக்கேன், இவ்வளவு மார்க் நான் வச்சிருக்கேன்னா அடுத்த கம்பெனி நீங்க செகண்ட் டைப் கம்பெனி அவங்க போனா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நான் இவ்வளவு படிச்சுட்டேன், அவங்க இருக்கிற ஸ்கில் செட் என்னால படிக்க முடியாதா அப்படின்னு அவங்க இன்னும் ஈஸியா தான் இருக்கும். சோ ரெண்டுமே இது பெட்ரு அது பெட்ருன்னு சொல்றது மாதிரி ரெண்டுமே 50-50 இருக்கும். ஆனா நீங்க படிக்கிறதையும்
உங்க ஸ்கில் செட்டே நீங்க விட்டுறக்கூடாது, நான் என்ன சொல்லுவேன் சார். ஓகே ஓகே. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து புரிய வருது என்ன அப்படின்னா, அப்டேட் ஆகல அப்படின்னா அவுடேட் ஆயிடுவோம் அப்படின்றது தான். ஸோ இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டே டு டே டெக்னாலஜிஸ் வந்து மாடிக்கிட்டே வர்றதுனால இன்னைக்கு அந்த டெக்னாலஜிஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம அடாப்ட் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த நாலேஜ் ஸ்கில் அப்படின்றதுல தான் வந்து கம்பெனிஸ் வந்து எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா ஒரு டைம்ல வந்து ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்ற ஒரு டெக்னாலஜிக்கு மட்டும் ஹையர் பண்ணாங்க, பேக் எண்டுன்ற ஒரு டெக்னாலஜிக்கு மட்டும் ஹையர் பண்ணாங்க, டேட்டா மேனேஜ்மெண்ட் அப்படின்றதுக்கு மட்டும் ஹையர் பண்ணாங்க, இவங்களை 2 பேரையும் கோஆர்டினேட் பண்றதுக்கு ஹையர் பண்ணாங்க. இன்னைக்கு கம்பெனிஸ் எதிர்பார்க்கறது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பேக் எண்டு, ஃப்ரண்ட் எண்டு, தென் அதுக்கப்புறம் டேட்டா மேனேஜ்மெண்ட், இவங்களை கோஆர்டினேட் பண்றதுக்குன்னு 4 பீப்புளை ஹையர் பண்றதை விட ஒருத்தரையே நான் ஹையர் பண்றேன், அவர் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா இருந்தாரு அப்படின்னா அவரால எல்லா வேலைகளும் பண்ணிக்க முடியும் அப்படின்றது தான் இன்னைக்கு கம்பெனிஸ் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இது போல யூஸ்ஃபுல்லான, இன்ஃபர்மேட்டிவான, நாலேஜபிளான டே டு டே லைஃபுக்கு தேவையான டூல்ஸ், டிஜிட்டல் டூல்ஸ், உங்களுடைய ஆன்லைன் பிசினஸுக்கு தேவையான, உங்களுடைய அக்ரிகல்ச்சர் பிசினஸ், எஜுகேஷன் இண்டஸ்ட்ரிஸ்க்கு தேவையான டூல்ஸ், உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா எங்க சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு குவாலிட்டியான கண்டென்ட்டோட நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.